ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்னஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பெர்ஃபெக்டான தளன்னு ஒரு ரவா கிச்சடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தேவையான பொருட்கள் எதுன்னு எடுத்துக்கலாம். நான் வந்து 250 ml கப்புக்கு 3/4 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். 1 கப்பு காய்கறி, அதாவது பீன்ஸு கேரட் மட்டும், 1 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, 1 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட், அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்தாச்சு. நம்ம இப்போது கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து ரவையை வறுத்துக்கணும். பார்த்திங்கன்னா 3/4 கப் ரவையை ட்ரை ரோஸ்ட் நான் பண்ணிக்கிறேன். எதுவுமே கீயோ ஆயிலோ நான் ஆட் பண்ணல. இது கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு சின்ன கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பையும் அந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிச்சடி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறமா கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா நிறம் மாறட்டும். நான் வந்து கீ சேர்த்துக்கல. கீயை விட பட்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரும் ப்ளஸ் வந்து அந்த கிச்சடி வந்து ரொம்ப தளன்னு வச்சுருக்கோம். அதனால் நான் வந்து கீ சேர்த்துக்கல, அது போல் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கலாம். 1 பச்சை மிளகா, இஞ்சி பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு பெருங்காயத்தூள் தேவையில்லை, ஏன்னா இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கிறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கல. இப்போ நம்ம இதில் வெட்டி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும்னா நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தேவையான மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்க, நம்ம தண்ணியும் ஒரு பக்கம் நல்லா கொதிக்க வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த நல்லா கொதிச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். தண்ணி விட்டு அதுக்கப்புறமா கொதிக்கக்கூடாது. அந்த கிச்சடி வந்து நல்லா இருக்காது, நம்ம வழுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா தண்ணியை விட்டு அதில் ரவையை சேர்த்தா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், தளன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெர்ஃபெக்ட் கிச்சடிக்கு 2 டிப்ஸ் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பட்டர் சேர்க்குறது. பட்டர் வந்து இந்த கிச்சடியை நல்லா தளன்னு வச்சுக்கும். 2வது நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணது. ஹாட் வாட்டர் ஆட் பண்ணும்போது இந்த கிச்சடி நல்லா சாஃப்டாக இருக்கும். பொதுவாகவே நல்லா வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கிச்சடியில் வந்து நிறைய நெய் சேர்த்துப்பாங்க. அப்படி விருப்பப்படுறவங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர் சேர்க்கும் போது எவ்வளோ நேரம் ஆனாலும் அது கெட்டி ஆகாது, நல்லா தளன்னு சாஃப்டாகவே இருக்கும். அதனால் பட்டர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த கிச்சடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூடாக நம்ம இந்த கிச்சடியை ஒரு தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லியும் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். சுவையான சூப்பரான பெர்ஃபெக்டான ரவா கிச்சடி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கிடுங்க.